என்னது இந்த சைடு தான் சென்னை பார்வை படல இங்க என்ன ஸ்பெஷல் இருக்குங்க ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் ஒன்று இருந்துச்சு நான் கண்டேன் பாருங்க என்னன்னு சொல்லி ஒரு 4 புலிகள் இருக்குது புலி அங்க இங்க ரெண்டு அங்கால பேத்துது வரைக்கும் இல்ல இந்த ஐன இருக்கு இங்க சைடு ஒன்று அங்க சைடு ஒன்று இருக்கு ரெண்டு இருக்கு தான் படுக்குது ஒரு 3 4 இருக்குது வாங்க பாப்போம் அந்த ரவுண்ட்ல போய் பார்க்கலாம் எங்களுக்கு இந்த மீங்கள இந்த பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி இந்த வராரு ஹாய் இந்த புலியோடு நடந்து போறேன் புலியோட நடந்து போங்க புலி வந்து எக்ஸசைஸ் செய்து பாருங்க இதான் புலி ஓ மை காட் புலி இப்ப திரும்பி வரப்ப வந்தா இந்த திரும்பி வருது வாக்கிங் போகுது கொஞ்சம் கொழுப்பு வாக்கிங் போகுது எங்களை பார்த்து வாக்கிங் போகுது அது திண்டு அவருக்கு வாக்கிங் கொண்டு போறாரு திண்டு சும்மா தானே இருக்குது வாழையை ஆட்டி காட்டுறாரு வாழையை மாட்டி காட்டி வாக்கிங் போகுது புலி நாங்களும் போவோம் ஹலோ இது வந்து எங்களுடைய 6வது வீடியோ அப்படித்தானே 6வது வீடியோ இந்த வீடியோவுக்கு முதல்ல 5 வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கட்டாயம் அதையும் பார்த்துட்டு வந்து அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க கமெண்ட் ஏதாவது சரி பண்ணிருந்தா பண்ணுங்க பிரச்சனை இல்லை எப்படி பண்ணாலும் கமெண்ட்ல தான் எங்களோட வாழ்க்கை ஓடும் இப்போ பார்த்தது வந்து வெரி வெரி அன்பான இரக்கமான புலி சரி வாங்க பாப்போம் அதை கொஞ்சம் கிட்ட வாக்கி பாப்போம் நாங்க அங்கால சைடுல போய் எத்தனை புலி இருக்கு கிட்ட வாயில அங்காலையும் கிட்ட வாக்கல அது ஏலம் ஒரு அதோட அது அங்காலையில மறைஞ்சே இங்கல வாங்க கிட்ட வாய் பார்க்கலாம் புலியா அங்காலைன்னு போட்டா அங்கால க்ரௌட சுற்றி அங்கால விளங்குது இல்லை இங்கல பார்க்கலாம் பாப்போம் கிட்ட வருதானே புலியா இது வந்து முழுக்க ஒரு புலி எபிசோட் ஆக போகுது பாப்போம் புலி வருதாண்டு ரைட் அங்கேருந்து புலி வர பார்க்குதா சரியா இந்த காட்டை தாண்டி நிறைய க்ரௌட் சேருது பார்ப்போம் ரைட் ஓகே புலி வந்து வருது கையை போட வேணாம் கையை போட்ட ஆபத்து பாஞ்சு ஒரு கடிச்சிருந்தா கையில் போட வேணாம் சும்மா பார்த்தேன் எங்களே அதை பார்த்துட்டு போகுது எப்படி அஸ்லம் எங்கேயும் இருந்து பேசுகிறார் அவர் ஓகே திருப்பி வருது அது குழம்பிட்டு புலிக்கு தான் அஸ்லம் தேடுற அஸ்லமா காணையில் அது திரும்பி இப்போ வரும் இடத்துல திரும்பி நிற்குது பேசுகிறாங்க மிகவும் அழகா இருக்குதான் புலி குழம்பிட்டு நிறைய க்ரௌட் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க புலியோட போய் பார்க்கலாம் அந்த உங்களுக்கு கிட்ட வந்துட்டு கிட்ட பார்க்குது எங்களை இது பார்க்குது எங்களோட கேமராவுக்கு தான் அது போஸ் கொடுக்குது வெளியில் வர பார்க்குறது பிடிச்சி போச்சு பாரத ஐடியா இங்கே குழப்புறாங்களே ஓகே அது அங்க போல இவர்கிட்ட சுத்துது இதுதான் புலி பார்த்தோம் என்ன சொன்னாங்க புலி இந்த எபிசோட்ல வந்து மிக முக்கியமா வந்து பார்த்தது நீங்க புலி அதான் மற்ற படுத்துட்டு இருக்குது கொஞ்சம் சோம்பேறித்தனமான புலி போல இங்கால என்ன இருக்குது இங்கால படுத்துட்டு இருக்குது அவருக்கு தூக்கம் அங்கே அதுக்கு பசி உதறியா சாப்பாடு ஊற்றி போமா சாப்பாடு நாங்கள் தான் பாயணும் உள்ளுக்கும் இந்த என்ன தெரியுது இடத்துல வந்து புலி படுத்துட்டு இருக்குது நம்ம இந்த புலியை பார்த்தோம் புலியோட பேர் ஊரில் என்னன்னு தெரியாது டீடைல்ஸ் பார்ப்போம் அப்படி ஒன்றும் போட்டில்லை ஊர் பேர் அவங்களுக்கு ஊர் பேர் இல்லை சும்மா புலி டேஞ்சர்னு போட்டிருக்கு ஆபத்துன்னு போட்டிருக்குது தயவு செய்து மிருகங்களுக்கு உணவு அளிக்கவே கேலி செய்யவோ வேண்டாம் உணவளிக்கவோ கேலி செய்யவோ வேண்டாம் என்று போட்டிருக்கு தயவு செய்து மிருகங்களுக்கு உணவளிக்கவோ கேலி செய்யவோ வேண்டாம் அப்படின்னு 3 பாஷையிலையும் போட்டிருக்கு அவடத்துல வந்து தயவு செய்து உள்ளே செல்ல வேண்டாம்னு போட்டிருக்கு நம்ம அந்த இடத்துல தான் போக பார்க்கலாம் ஸோ அடுத்தது நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் நமக்கு தெரியாது
அப்போ நான் நல்லா இருந்துச்சு தானே புளியை இப்படி கிட்ட வச்சு பார்க்குற நேரம். நாங்கள் வளமையாக எங்களுடைய காட்டில் பார்க்குறதானே இருந்தாலும் ஒரு புலிக்கு சந்தோஷமே. நாங்கள் அதை பார்க்குறது நாங்கள் வந்து பார்க்குறது நாங்கள் அதை வந்து பார்த்துட்டு போகணும். புலிக்கு ஒரு சந்தோஷம். சின்ன சின்ன இதுக்குள்ளுக்கு வந்து சின்ன சின்ன மிருகங்கள் தெரியாது பாருங்க. உங்களுக்கு கேமரால விளங்கினா சொல்லுங்க. அது என்ன ஐட்டம் தெரியாது, சின்ன சின்ன ஐட்டங்கள் தெரியுது. இந்த ஐக்கால பேர் போட்டிருக்கு. என்ன பேர்? இந்த ஐன பேர் போட்டிருக்கு. என்னது உங்களுக்கு விளங்குதா? எலி மாதிரி பாலைவன கீரி. கீரியா? கீரி, பாலைவனத்தில் உள்ள கீரியாம். அப்போ வந்து பாலைவனத்தில் டெசர்ட்டில் உள்ள கீரி தானே அது. 1 2 3 பண்டுகள் எல்லாம் வெளியே போகுது. பாலைவனத்தில் உள்ள கீரி அப்படின்னு தான் சொன்னாங்க. இது பாலைவனத்தில் உள்ள கீரி. இந்த இருக்கு பேர் போட்டுருக்குது இடத்துல. ஸோ இந்த பாலைவனத்தில் உள்ள கீரி. இந்த இது வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்குது. அது அவங்களுக்கு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குது. வந்திருக்கிற பார்க்குறாக்கெல்லாம் கவருது. அது ஃபோட்டோவுக்கு வந்து என்ன அப்படி எட்டி பார்க்குது. அதில் சீண்டவோ செய்யவோ கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபிஷிங் கெட் இதுல வந்து விலாங்கு இருக்குது. இங்க இருக்கிறேன் பாப்போம். சின்ன பழக்கொடிப்புலி தனிமையாக வாழும் இரவில் நடமாடும். இந்த கொடிப்புலி கொடிப்புலின்னு ஒரு இனம் இருக்குது. இந்த இதுக்கு இருக்கு. ரைட். எங்க வீட்டுக்கு எல்லாம் வாரேன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு கூட வரும். எங்க ஊர்ல வந்து இரவுல கோழிகளை இந்த இதுக்குள்ள இருக்குது. இந்த கட்டையில வாரத்துக்கு வாய்ப்பு. இது வந்து சொல்றது வந்து என்ன சொல்ற கொடிப்புலியா? கொடிப்புலி அப்படின்னு சொன்னா மத்திய அளவிலான விலாங்குன்றோம். ஒயிட் கெட் ஃபிஷிங் கெட்னு சொல்லுவோம். ஃபிஷிங் கெட் ரைட். அது தனிமையாக தான் இருக்கும். இரவில் நடமாடுமா? உண்மை இரவில் நடமாடும். நாங்கள் பிடிச்ச வளர்த்த கோழியெல்லாம் பிடிச்சி திண்டு போயிருந்தோம். வந்துச்சுண்டா ஒரு தவிர 2 வேலை 3 குட்டி போடுவோம். அதுக்குள்ளுக்கு இருக்குது விலங்குது இல்லை. அது இந்த வேறையாமல் இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன சரி விலங்கானு பாருங்க. அந்த ஒருத்தர் படுக்காரு. ஒன்று உள்ளுக்கு படுக்குது. சொல்லுவாங்க இதான் எங்களை வீட்டுகளுக்கு வந்து சும்மா. ஆனால் இதுக்கெல்லாம் தெரியாதுங்கம்மா. இதெல்லாம் இப்படியே வளர்ந்துக்கு தானே ஃபுல் ஸ்பீடில் வந்து அடிச்சு சாப்பிட்டு போய் திரும்ப. இதுட்டு என்ன கவனமாக வளர்க்கும். பார்த்தா பூனை மாதிரி தெரியுது. இதில் போய்த்து நாங்கள் வாங்க. இதெல்லாம் திரும்ப வந்தோம். திரும்ப ஆரம்பிதால. ஸோ ஓகே நம்ம இதில் என்னத்தை பார்த்தோம்? புளியை பார்த்தோம். அடுத்தது கொடிப்புளியை பார்த்தோம். அடுத்தது நம்மளோட என்னது கடல் கீரியா பாலைவன கீரியை பார்த்தோம். ஸ்மால் ஸ்விட்ச் கெட் பாலைவன கீரியை பார்த்தோம். இப்போ வேறு என்ன பார்க்குறீங்க? அது எத்தனாவது வீடியோ சொன்னீங்க? 6வது வீடியோவா? 6வது வீடியோவில் சந்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து 7வது வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போங்க. இன்னும் பல வீடியோக்களை தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். பொக்க ஃபிட்டுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தந்துட்டு போங்க. ரைட்.